இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது கட்சிக்குள் குழு ஒன்றை அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை உள்ளிட்ட தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழக காங்கிரஸில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஈடுபாடு காட்டியது. ஆனால் திமுகவில் கூட்டணி தொடர்பான குழு அமைக்கப்படாததால் காங்கிரஸ் சங்கடத்தில் இருந்து வந்தது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சமீபத்தில் தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 71 மாவட்ட தலைவர்களை அழைத்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமை 10ஆம் தேதி ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தமிழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி குறித்தும் காங்கிரஸ் கட்சியை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணர் சோடங்கர் ஆகியோர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அதில் செல்வ பெருந்தகை கூட்டணி தொடர்பாக திமுக இன்னும் குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தமாக இருப்பதாகவும், இதனால் தேர்தல் பணிகளில் தொய்வு ஏற்படுவதாகவும், எனவே திமுக உடனடியாக தேர்தல் பணிக்குழு அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலில் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என திமுக தலைமை கழகம் அறிவித்தது. மற்றொருபுறம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பாக தனியார் ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக இணக்கமாக இருக்கும். மற்றவர்கள் நினைப்பது மாதிரி இல்லை. ஊடகங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இரு கட்சியினரும் நன்றாக இருக்கின்றோம். ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்து வராது என்பது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இது இடையில் உள்ள சிலர் கிளப்பிவிடும் பிரச்சனை. கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுமா என்று திட்டமிட்டு சதி செய்கின்றனர். அதனை பற்றி திமுகவும் காங்கிரசும் கவலைப்படுவதில்லை என தெரிவித்திருந்தார். இதற்கிடையே காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசி வருகிறார். இது கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இருப்பினும் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் திமுகவை மறைமுகமாக சீண்டி வருகிறார். முதல்வரின் கருத்தை தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மக்கள் முடிவு செய்வார்கள், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை. 2006இல் மக்கள் தீர்ப்பு செய்யாதது நம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தவறு என குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என்று கூறிய போதும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மல்லு கட்டுவது காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.